ஓம் சாந்தி 22/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒரு தந்தை இருக்கிறார். தந்தையை போன்று வேறு யாரும் தன்னலமற்ற சேவை செய்ய முடியாது. தந்தையை போன்று வேறு யாரும் தன்னலமற்ற சேவை செய்ய முடியாது. கேள்வி: புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்கு தந்தை எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்கு தந்தை எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: முற்றிலும் அஜாமில் போன்ற பாவிகளை மீண்டும் லக்ஷ்மி நாராயணரை போன்ற பூஜைக்குரிய தேவர்களாக மாற்ற தந்தை முயற்சி செய்ய வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை தேவர்களாக மாற்ற முயற்சி செய்கிறார். மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி போகின்றன. ஒவ்வொருவரும் அவரவர் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு தகுதி பெற்று வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பாடல் இந்த பாவ உலகிலிருந்து. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இது பாவமான உலகம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். புதிய உலகம் புண்ணிய உலகமாக இருக்கும். அங்கு பாவங்கள் நடப்பதில்லை. அது ராம் ராஜ்யம், இது ராவண ராஜ்யமாகும். இங்கே ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தின் செடிகள் நடப்படுகின்றன. யார் யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் அவரவர் தர்மத்திற்கு வர வேண்டும். இது மரம். இதற்கு 3 கிளைகள் இருக்கின்றன. பின்னர் அதிலிருந்து வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் தர்மத்திற்கு வாருங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்போது இது சங்கமயுகம். நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் ஒன்றும் ஆபிரகாம், புத்தர் போன்றோரின் உடலில் வருவதில்லை. நான் புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் வருகிறேன். இப்போது ஃபாலோ ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் என்னையே ஃபாலோ செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். டிராமாவில் எனக்கும் பாகம் இருக்கிறது. எனக்கு கிடைத்த நடிப்பை தவிர நான் வேறு எதையும் செய்ய முடியாது. நானும் டிராமாவின் பந்தனத்தில் இருக்கிறேன். சரியான நேரத்தில் வருகிறேன். மன்மனா பவா எனினும் இதனுடைய அர்த்தத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த பிரம்மாவினுடைய உடல் பாபாவின் பாக்கியசாலி ரதமாகும். தந்தை வந்து இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். சிவ ஜெயந்தியை யாரும் அறியவில்லை. பரமாத்மா பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்கிறார்கள். அரே, பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்காது. இதை ஆகாயம் என்று சொல்கிறார்கள். அப்போது பெயர் உள்ளதுதானே? குழந்தைகளே, பாடலை கேட்டீர்கள். எங்களை அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே அமைதியும் நிம்மதியும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது சாந்தி தாமம், பிறகு சுகதாமம். அங்கு அகால மரணம் ஏற்படுவதில்லை. அதனால் குழந்தைகளை அந்த சுகமும் நிம்மதியும் இருக்கும் உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். ராத்திரி வகுப்பு. இப்போது உங்கள் சூரிய வம்ச, சந்திர வம்ச, அரச வம்சம் உருவாகிறது. நீங்கள் எவ்வளவு அறிவீர்களோ, பவித்திரமாவீர்களோ அவ்வளவு வேறு யாரும் அறிய முடியாது. பவித்திரமாக மாற முடியாது. மற்றபடி தந்தை வந்திருக்கிறார் என்பதை கேட்பார்கள். அப்போது தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிப்பார்கள். லட்சத்தில் கோடியில் புரிந்து கொண்டு போவதை நீங்கள் போக போக பார்ப்பீர்கள்.
வாயுமண்டலம் அப்படியாகிவிடும். கடைசி கால சண்டையில் அனைவரும் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இப்போது விநாசம் நடக்கப் போகிறது. உலகம் மாற வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்கு குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இரட்டை அகிம்சையாளராகி யோக பலத்தால் இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒரு தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மிக உண்மையான பிராமணராகி யோக அக்னியினால் விக்கர்மங்களை தகனம் செய்ய வேண்டும். அனைவரையும் காமச்சிதையிலிருந்து இறக்கி ஞானச்சிதையில் அமர வைக்க வேண்டும். வரதானம். தன்னலமற்ற நிர்விகல்ப ஸ்திதியால் சேவை செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். சேவையில் வெற்றிக்கு ஆதாரம் உங்கள் தன்னலமற்ற நிர்விகல்ப ஸ்திதி, தீய எண்ணங்களற்ற நிலை. இந்த நிலையில் இருப்பவர்கள் சேவை செய்யும் நேரத்திலும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள். அவர்களால் பிறரும் திருப்தியாக இருப்பார்கள். சேவையில் பலர் இருப்பார்கள். அந்த குழுவில் பலவித விஷயங்கள், பலவித சிந்தனைகள் இருக்கும். ஆனால் வேற்றுமையில் குழப்பமடையாதீர்கள். யார் சொல்வதை கேட்பது, யார் சொல்வதை விடுவது என்று நினைக்காதீர்கள். தன்னலமற்ற நிர்விகல்ப உணர்வோடு நிர்ணயம் செய்யுங்கள். அப்போது யாருக்கும் வீண் எண்ணங்கள் வராது. அதோடு வெற்றி மூர்த்தியாகவும் ஆவீர்கள். ஸ்லோகன். இப்போது சக்காஸ் மூலமாக புத்திகளை மாற்றம் செய்யும் சேவையை துவக்குங்கள். இப்போது சக்காஸ் மூலமாக புத்தியை மாற்றம் செய்யும் சேவையை துவக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.